என்னுடைய டேட்டா ஹேக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நானே என் சைடில் எப்படி தெரிஞ்சுக்கணும்? அதாவது நான் வந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, எனக்கு வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டும் கிடையாது. பட் நான் வந்து என் சைடில் எங்கெல்லாம் வந்து என்னுடைய டேட்டா பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா OSINT அப்படிங்கிற ஒரு டாபிக். இது வந்து ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ நிறைய இடத்துல வந்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து இவ்வளோ டேட்டா பிரீச் ஆயிடுச்சு, ஃபேஸ்புக் இவ்வளோ டேட்டா பிரீச் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ரெட்பஸ், லிங்க்டின், அந்த மாதிரி எங்கே பார்த்தாலுமே நீங்கள் டேட்டா பிரீச் அப்படின்னு படிக்கிறீங்க. இந்த டேட்டா பிரீச் அப்படிங்கிறது என்னுடைய டேட்டா பப்ளிக்காக எங்கே சேலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கரெக்டாக அப்படி இருக்கும்போது என் டேட்டாவை சேஃப் அண்ட் செக்யூராக நான் எப்படி வைக்கணும், இன்கேஸ் இந்த மாதிரி டேட்டா பிரீச் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து எப்படி என் டேட்டா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா OSINT நம்ம சொன்ன தெரியுமா, ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது என்ன? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு காலையில் ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்க, இந்த மாதிரி வந்து என்னுடைய டேட்டா, அதாவது ஃபேஸ்புக் டேட்டா பிரீச் ஆகிடுச்சு, வாட்ஸ்அப் டேட்டா வந்து ஒரு 1 மில்லியன் டேட்டா ஆன்லைனில் சேலுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே, ஸோ படிக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஓகே என்னுடைய டேட்டாவும் பிரீச் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்களே உங்கள் சைடில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் pwned.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் போங்க. இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பப்ளிக்காக பிரீச் ஆச்சு தெரியுமா? ஸோ பப்ளிக்காக பிரீச்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே இவங்க ஏபிஐ கால் வழியாக என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு டிஸ்பிளே காமிப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட ஒரு இமெயில் ஐடி இருக்குது, ஒரு இமெயில் ஐடி 10-20 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இமெயில் ஐடியை இந்த pwned.comல போயிட்டு அந்த இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த இமெயில் எங்கெல்லாம் ஹேக் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் ஹேக் ஆகிருக்கு அப்படிங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே ஒன்று அதாவது எப்படின்னா 1 by 1 உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் சொல்கிறீங்க, அந்த வெப்சைட்டில் நான் என் இமெயில் ஐடி கொடுக்குறது வந்து சேஃப் அண்ட் செக்யூரா? இப்போது நான் என்னோடய இமெயில் ஐடி கொடுக்கும்போது அந்த இமெயிலை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன அப்படிங்கும்போது, கண்டிப்பாக, ஏன்னா இந்த pwned அப்படிங்கிறது ஒரு குளோபலாக யூஸ் பண்ணுற ஒரு வெப்சைட். ஸோ சேஃப், அதாவது 99.9% சேஃப் நான் சொல்கிறேன். பட் 0.1% எனக்கும் தெரியாது. இன்கேஸ் அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம டேட்டாவும் பிரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா, நீங்கள் அங்கே வந்து குளோபலாக இப்போ எப்படி கூகுள் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இதுவும் எல்லாமே குளோபலாக யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கீழே 10-15 ரிசல்ட்ஸ் வரும். பிரீச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இன்கேஸ் பிரீச் ஆகலை அப்படின்னா எந்த ரிசல்ட்ஸும் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஓகே இந்த மாதிரி எனக்கு பிரீச் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அவங்களே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து இந்த இதுக்கு இது தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொன்று என்ன பண்ணணும், இமீடியட்டாக பிரீச் ஆன இன்ஃபர்மேஷனை நீங்கள் பாஸ்வேர்டு எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது, இப்போ என்னுடைய இமெயில் இருக்குது, இந்த இமெயில் வந்து எங்கெல்லாம் பிரீச் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் மேனுவலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்ஃபோகா அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. இன்ஃபோகா அப்படிங்கிறது ஒரு டூல். இந்த டூலில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இமெயிலை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பப்ளிக்காக எங்கெல்லாம் இந்த இமெயில் லிங்க் ஆகிருக்கோ எல்லா இமெயில்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூணாவது, மால்டெகோ அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. MALTEGO மால்டெகோ அப்படிங்கிற டூல். இது என்னென்னா இன்ஃபர்மேஷன், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கேதரிங், அதாவது ஆக்டிவ் ரெக்கானசன்ஸுக்கும் பேசிவ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு இமெயில் இருக்குது, அந்த இமெயிலை நீங்கள் கொடுக்குறீங்கும் போது இந்த இமெயில் எந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் எல்லாமே லிங்க் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமெயில், அந்த இமெயில் வந்து எங்கே லிங்க் ஆகிருக்கு, அந்த இடத்துல இருந்து எந்தெந்த இடத்துக்கு போயிருக்கு, அதே மாதிரி எந்த பப்ளிக் நெட்வொர்க்கில் இருக்குது, எந்த சோஷியல் நெட்வொர்க், ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயிலோ இல்லை வந்து ஒரு ஃபேஸ்புக்கோ, அந்த மாதிரி எங்கெல்லாம் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி உங்களுக்கு வந்துடும். இதுதான் இந்த மால்டெகோ அப்படிங்கிற டூல் பண்ணும். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ரிசர்ச் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மால்டெகோ வந்து நிறைய ரிசர்ச்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே எனக்கு இமெயில் விட்டுடுங்க, அடுத்து ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இமெயிலில் தவிர்த்து ஃபோன் நம்பர்ஸ் வருவோம். ஸோ இமெயிலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஃபோன் நம்பர்ஸை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் OSINTframework.com அப்படின்னு சொன்ன தெரியுமா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 1 by 1 கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய யூசர் நேம்ஸோ, ஃபோன்ஸோ, இல்லை இமெயில்ஸோ, உங்களுடைய பர்சனல் PIN நம்பர்னு சொல்லுவாங்க, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதுவோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த OSINT ஃப்ரேம்வொர்க்கில் லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸுமே ஒரு டூல் இருக்கும். அந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகி அந்த டூல் வழியாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் கேதர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பப்ளிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களே பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஹேக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி வந்து என்னோடய இன்ஃபர்மேஷன் பிரீச் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்காம நீங்களே உங்கள் சைடில் எல்லாத்தையும் பண்ணலாம்.
அதுவும் இப்போ இன்டர்நெட் அப்படிங்கிறதுனால பப்ளிக் ஓப்பன் இன்டர்நெட் அப்படிங்கிறதுனால என்ன விஷயங்களை வேணாலும் நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் போயிட்டு இந்த மாதிரி ஹேக் அடிச்சு அப்படின்னு சொல்கிறத விட இந்த OSINT ஃப்ரேம்வொர்க்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்களே ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கிளியராக சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போடலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.